My dear children, transition elements la general trends in properties. Adha total 10 properties irukku, or 3 usual properties second video la paathom. General characteristics eduthutomna D block elements ke exclusive irukkudiya properties na general characteristics, not shown by S or P block elements. Adha or 7 properties irukku. Enna in previous video la paatha variable oxidation state, standard electrode potential, அடுத்தது magnetic properties, அடுத்தது catalytic properties. இதெல்லாம் properties. இந்த transition elements எல்லாம் they readily form the formation வரப்போம். என்னென்ன alloy கேள்விப்பட்டிருக்கோம். Formation of alloy is especially shown by transition elements. அதே மாதிரி interstitial compounds ஒரு new type of compound, இதுவும் ஃபார்ம் பண்றது transition elements. அதே போல காம்ப்ளெக்ஸஸ், இதை பற்றி அடுத்த சாப்டர் ஒரு பெரிய சாப்டர் படிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேஷன் ஆஃப் அலாய், ஃபார்மேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸஸ், காம்பவுண்ட்ஸ், ஃபார்மேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸஸ், இதெல்லாமே ஷோன் பை டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ், தட் இஸ் டி பிளாக் எலிமெண்ட்ஸ் ஒன்லி, நாட் பை எஸ்ஆர்பி பிளாக் ஆர் எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ். ஏன் இது மட்டும் இது அப்படின்னு பார்க்கலாங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் அல்லாய் வரலாம். அல்லாய்னா உங்களுக்கே தெரியும். அல்லாய்னா என்ன? ஒரு மெட்டலோட இன்னொரு அல்லது 2 or more metals or 1 or 2 non metals மிக்ஸ் பண்ண வருது. எதுக்காக? நமக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் வரதுக்காக. உங்களுக்கு நல்ல தெரிஞ்ச எக்ஸாம்பிள் வந்து ஆர்னமெண்டல் கோல்டு. பியோர் கோல்டு எடுத்துட்டீங்கன்னா நீங்க பார்த்துக்க மாட்டீங்க. பியோர் கோல்டு ஆல்வேஸ் சாஃப்டா இருக்கும், ஃப்ளெக்சிபிளா இருக்கும். வளைச்சிங்கன்னா இப்போ வளையுங்க. ஆனால் நம்ம இப்போ இந்த ஒரு மோதிரம் செய்கிறோம், ஒரு செயின் செய்கிறோம், இதெல்லாம் ஆர்னமெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா? அதை எப்படி இருக்கு? வெரி ஹார்ட். எப்படி அப்படின்னு கேட்டோம்னா உங்களுக்கே தெரியும். கோல்டில் என்ன மிக்ஸ் பண்ணுறாங்க? காப்பர் மிக்ஸ் பண்ணுறாங்க. எவ்வளவு அப்படின்னு கேட்டோம்னா இது மேக்ஸிமம் இருக்கும் 22 கேரட் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. 22 கேரட் ஆர் 916 கோல்டுன்னு சொல்கிறாங்களா? அது என்ன மீனிங் தெரியுங்களா? அந்த ஆர்னமெண்ட்டில் இது வந்து 91.6% மேக்ஸிமம் இருக்கும். ரிமைனிங் 8.4% என்ன இருக்குன்னா காப்பர் இருக்கும். நம்ம காப்பருக்கு சேர்த்து தான் விலை கொடுக்குறோம், ஆனால் கோல்டுனுடைய விலையை காப்பர் கொடுக்குறோம். ஓகே, அதெல்லாம் விடுங்க. இந்த காப்பர் சில்வரோட சேர்ந்தது இட் இஸ் அன் அல்லாய். அதான் ஒரு மெட்டல்ல இன்னொன்று கலக்கும். இதில் பல்கார்களில் நிறைய இருக்குது. பல்க் மெட்டல் யூஸ்வலாக நம்ம சொல்கிறது தான். இதை வந்து சால்வெண்ட் சொல்லலாம். குறைவா இருக்கு இல்லையா? இதை வந்து சொல்யூட். இந்த எதுக்காக அது சொல்கிறோம்? இந்த ரெண்டு சேர்ந்த அல்லாய சாலிட் சொல்யூஷன் சொல்லலாம். சொல்யூஷன் என்ன தெரியும்? சுகர் எடுத்து வாட்டரில் போட்டிங்கன்னா பிரமாதமாக டிசால்வ் ஆகிடுது. ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸே தெரியாது. சுகர் வாட்டரில் இருக்கா டேஸ்ட் பண்ணால் தான் தெரியும், கண்ணில் பார்த்தா தெரியாது. அது மாதிரி காப்பர் சில்வரில் இருக்கா கண்ணில் பார்த்தா தெரியாது, நமக்கு ப்ராக்டிக்கலாக டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி ரெண்டும் இப்படி ஹோமோஜினஸாக மிக்ஸ் ஆகும், பட் நாட் காம்பவுண்ட். இதனுடைய ப்ராப்பர்ட்டி இருக்குது, இதனுடைய ப்ராப்பர்ட்டி இருக்கும், பட் we cannot identify them normally. ஸோ அந்த மாதிரி நாட் அ காம்பவுண்ட், நாட் ஈவன் எ மிக்சர். ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. இந்த காப்பர் அதனுடைய ப்ராப்பர்ட்டி இருக்கும், கோல்டு இருக்கும், ஆனால் இது மிக்சர் கிடையாது. அப்போ இதுதான் அல்லாய். அல்லாய் இஸ் நைதர் எ காம்பவுண்ட் நார் எ மிக்சர். இது சாலிட் சொல்யூஷன். அதை கொலாய்டில் படித்தோம். ரெண்டும் ஒன்றா சேர்ந்துருக்கும், அதான் அல்லாய். ஸோ ஒன்று அதிகம் இருக்கும், ஒன்று குறைவு. ஸ்டீல் எடுத்துக்கோங்க, வெறும் அயன் எடுத்திங்கன்னா ரஸ்டிங் சீக்கிரம் நடக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அதில் குரோமியம், மேங்கனீஸ், கார்பன் எல்லாம் கலந்தோம்னா பலபலம் ஆகிடுது, ரஸ்டிங் நடக்காது. ஸோ அப்போ நமக்கு ரிக்வயர்டு ப்ராப்பர்ட்டிஸ், நமக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டு வரதுக்காக அல்லாயை பண்ணலாம். ஒரு அல்லாய் ஃபார்ம் ஆகும்போது இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதுவும் டி பிளாக், இதுவும் டி பிளாக். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அல்லாய் ஃபார்ம் ஆகுது என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஹியூம் அண்ட் ரோட்டரி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு 4 கண்டிஷன் சொல்கிறாங்க. என்ன கண்டிஷன்? இந்த ரெண்டு எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த ரெண்டு எலிமெண்ட்டுடைய கிறிஸ்டல் லேட்டிஸ். கிறிஸ்டல் லேட்டிஸ் உங்களுக்கே தெரியும். கிறிஸ்டல் லேட்டிஸ் அந்த ஆட்டம்ஸ் எல்லாம் வரிசையாக அழகாக அமைஞ்சிருக்கு இல்லையா? சாலிட் ஸ்டேட்டில் படித்தோம். அந்த கிறிஸ்டல் லேட்டிஸில் இதுக்கும் இதுக்கு டிஃபரன்ஸ் தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ உங்கள் கிளாஸ் நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருக்கீங்க. ஏ கிளாஸ், பி கிளாஸ், சி கிளாஸ்னு சொல்லி. இப்போ ஏ கிளாஸில் இருக்க ஒரு பையன் பி கிளாஸ்லேயும், பி கிளாஸ் இருக்கும் ஏ கிளாஸில் உட்காந்தா நார்மலாக கண்டுபிடிக்க முடியாது, எல்லாம் ஒரே சைஸில் இருக்கும். இதுவே 12th வந்து ஒரு 6th ஸ்டாண்டர்ட் பாய் உட்காந்தா ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அவன் பொடியனாக இருப்பான், நீங்கள் பெருசாக இருப்பீங்க. எப்போ ரெண்டும் எப்படி இருந்தால்
டிஃபரன்ஸ் தெரியாது அப்படின்னு பார்த்தோன்னா ஹியூமன் ரோத்தரி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கிறிஸ்டல் லேட்டிஸில் இருக்கு இல்லைங்களா, இதில் ரெண்டு ஆட்டத்துடைய சைஸ் ஆல்மோஸ்ட் சிமிலராக சைஸ். அந்த சைஸ் மேக்ஸிமம் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா 15% மேலே டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடாது. 15% மேலே அந்த சைஸில் டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடாது. அப்போது அதை அல்லாய் ஃபார்ம் பண்ணும். நம்பர் 2, ரெண்டுக்கும் சேம் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் இருக்கணும். ரெண்டுக்கும் சேம் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர். பிசிசினா பிசிசி, எஃப்சிசினா எஃப்சிசி, ஹெச்சிபினா ஹெச்சிபி, ரெண்டுக்கும் ஆல்மோஸ்ட் சேம் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர். அப்போ தான் மிங்கிள் ஆகும்போது டிஃப்ரென்ஸ் தெரியாது. தேர்டு என்னன்னு சொன்னோம்னா இதனுடைய வேலன்சி ஆல்மோஸ்ட் சேமாக இதுக்கு 1னா இதுக்கு 1. நீங்கள் ஒன்றும் இல்லை நினச்சி பாருங்க, காப்பர் சில்வர் கோல்டு இதுக்கும் வேலன்சி 1 வேலன்சி 1 மாதிரி சேம் வேலன்சி இருக்கும். அடுத்தது முக்கியமானது எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி படிச்சோம் இல்லைங்களா, அது எப்படி இருக்கணும், ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து நியர்லி 0வா இருக்கும். டிஃபரன்ஸ் இருக்கக்கூடாது, நிறைய டிஃபரன்ஸ் இருக்கக்கூடாது. இந்த 4 இருந்ததுன்னா அந்த ஒரு எலிமெண்ட்ல பல்காக எடுத்து இன்னொன்று மிக்ஸ் பண்ணாங்க. இதுதான் அல்லாய் ஃபார்மேஷன். இது எது உங்களுக்கே தெரியும். நம்ம என்ன கேள்விப்பட்டோம், மோஸ்ட் ஆஃப் த டி பிளாக் எலிமெண்ட்ஸ் ஹேவ் HCP, CCP, BCC. இந்த HCP, CCP ரெண்டு ஆல்மோஸ்ட் சிமிலர், ஸ்மால் டிஃபரன்ஸு. அப்போது இதில் வந்து இந்த சைஸ் எப்படி இருக்கணும் பார்த்தோம். என்ன படிச்சோம், அட்டாமிக் ரேடியஸ் படிக்கும் போது காசில் ஃபஸ்ட்டு 2 மெட்டல்ஸ்க்கு அந்த ரேடியஸ் கொஞ்சம் குறையுது, அப்புறம் ஆல்மோஸ்ட் சேம்னு சொன்னோம். வேலன்சி சேமாக இருக்கும், எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஸோ டி பிளாக் மெட்டல்ஸ் combined among themselves forming alloys. So இதுதான் alloy formation. இது ரீசன் கேட்போம், why அப்படின்னு கேட்டால் இந்த 4 சொல்லி இந்த 4 possessed by d block transition elements, though they readily form alloy சொல்லியிருக்கலாம். இப்போ அடுத்தது என்ன வரும் அப்படின்னு கேட்டோம்னா இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட்ஸ் சொல்லுவோம். இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா, சரி இதுதான் ஒரு கிறிஸ்டல் லேட்டிஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். கிறிஸ்டல் லேட்டிஸ் இதெல்லாம் ஆட்டம்ஸ் ஆஃப் a d block metals. இப்போ நான் அல்லாய்னா என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டோம்னா, இதில் நான் என்ன பண்ணுறேன், நடுவில் இங்கே ஒன்று எடுத்துட்டு இதெல்லாம் கோல்டுன்னு வச்சுங்களேன், இங்கே ஒரு காப்பர் கலக்கிறேன். ஸோ இது காப்பர், கொஞ்சம் டிஃபரன்ஸ். இங்கே ஒரு காப்பர், ஸோ அங்கங்கே ஒரு காப்பர் இருக்கிறதா வைங்களேன், அங்கங்கே ஒரு காப்பர். ஸோ இப்படி இருக்கிறது அல்லாய். இது முடிஞ்சதா. இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட் என்னன்னு கேட்டோம்னா, அந்த மெட்டல் அதே தான், கிறிஸ்டல் லேட்டிஸில் சேம் மெட்டல் இருக்கு. இதெல்லாம் ஒரு பேச்சுக்கு எடுத்துக்கலாம். டைட்டானியம் இருக்கிறதா வச்சுங்களேன், அல்லது ஜிங்க் இருக்குது, அந்த மாதிரி ஏதோ ஒரு மெட்டல் இருக்கு, எல்லாம் சேம் மெட்டல். இதில் என்ன பண்ணுறோம்னா, நம்ம இன்டர்ஸ்டிஷியஸ்னால் என்ன சொல்கிறோம், ஒரு லேயருக்கு இன்னொரு லேயருக்கு நடுவில் இருக்க அந்த ஹோல்ஸ் கேப் தான் இந்த கேப். இதுவும் தான், இது இதெல்லாம் சேர்ந்து இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்பில் நான் மெட்டல்ஸ் இது அல்லாயின்னு சொல்ல முடியாது, காம்பவுண்ட்னு சொல்ல முடியாது. காம்பவுண்ட்னு வச்சுக்கலாம், அல்லாயின்னு சொல்லக்கூடாது. நான் மெட்டல்ஸ் லைக் கார்பன், நைட்ரஜன், போரான், ஹைட்ரஜன், இதெல்லாம் நம்ம ப்ராப்பர் மெத்தடில் ஹீட் பண்ணாலோ ட்ரீட் பண்ணாலோ இந்த இன்டர்ஸ்டிஷியல் ஹோல்ஸில் போய் இந்த நான் மெட்டல்ஸ் உள்ளே போய் உட்காந்து அது வந்து ஒரு காம்பவுண்டாக இருக்கும், பட் நான் ஸ்டாக்கியோமெட்ரிக்காக இருக்கும். நான் ஸ்டாக்கியோமெட்ரிக் சார் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ மேங்கனீஸ் இருக்குன்னு வச்சுங்களேன், Mn4n நைட்ரஜன் இருக்கு. அதே ஜிர்கோனியம் இருக்கு, இதில் ஹைட்ரஜன் இருக்கு 1.92, இந்த ரேஷியோ இருக்கும். டைட்டானியம் கார்பைட் இந்த மாதிரிலாம் வரும். ஸோ அது கம்போசிஷன் சொல்ல நான் ஸ்டாக்கியோமெட்ரிக்காக பெரும்பாலும். இதெல்லாம் எதுக்கு சார் கேட்டோம்னா யூஸ், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ வெறும் மெட்டலை விட பார்த்தோம்னா இந்த இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட்ஸுக்கு வெறும் மெட்டலை விட இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட்ஸுக்கு அந்த கண்டக்டிவிட்டி, தெர்மல் கண்டக்ஷன் as well எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். இன்னும் நிறைய வேணும்னா இந்த மாதிரி செய்யலாம். அதே மாதிரி மெல்டிங் பாயிண்ட் இப்படி இருக்கும். மெல்டிங் பாயிண்ட் பார்த்தோம்னா நார்மல் மெட்டல் விட இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட்ஸுக்கு அதிகமாக இருக்கும். இதே நம்ம ஹைட்ரைட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் பார்த்தோன்னா வெரி குட் ரெடியூசிங் ஏஜென்ட்டாக இருக்கும். நார்மலாக இருக்கிறத விட ரொம்ப பவர்ஃபுல் ரெடியூசிங் ஏஜென்ட். இந்த கார்பைட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இனட் காம்பவுண்ட்ஸ். நிறைய இடத்துல இனட் காம்பவுண்ட்ஸ் சொல்லும் பொழுது அந்த குரூசிபிள் சொல்லுவோம் இல்லையா, அந்த வெசல்,
அது ரியாக்ட் ஆகக்கூடாது ரியாக்ஷன் நடக்கும்போது. ஸோ இனட் காம்பவுண்ட்ஸாக இருக்கும். இந்த மாதிரி என்ன பர்பஸ்க்கு வேணுமோ அதை பொறுத்து நம்ம இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணலாம். இதை ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி எதுக்கு இருக்குது? டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது சொல்கிறோம். ஸோ இது ஃபார்மேஷன் ஆஃப் இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட்ஸ். இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட்னா என்ன தனியாக கேட்கலாம். Interstitial compounds are the compounds or alloy formed by transition elements when the non-metals like carbon, nitrogen, boron, hydrogen are trapped in the interstitial holes of the metal lattice. Metal lattice la idu poi trap aanum ulla poi maatikkanadala. Properties or 4 property paakkom. Last property formation of complexes. இது இப்போ ரொம்ப டீப்பா போக முடியாது. காம்ப்ளெக்ஸ்னா என்ன, அதில் எத்தனை டைப் இருக்குது, இதெல்லாம் வந்து அடுத்த சாப்டரை படிக்கிறோம். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இதில் என்னன்னு சொன்னால் அதான் இந்த லெசனில் வந்துருக்கு. இப்போ நம்ம பொட்டாசியம் ஃபெரோசைனைடு அப்படின்னு இப்படிலாம் போட்டுருக்கோம், FeCN6. இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு போடுறோம் இல்லைங்களா, இதுக்கு பேர் தான் காம்ப்ளெக்ஸ் பார்ட்னு பேர். கோஆர்டினேஷன் பார்ட், கோஆர்டினேஷன் பாண்ட் இருக்கு, நம்ம அந்த லெசனில் பேசிக்கணும். இந்த இதுதான் முக்கியமான பார்ட். ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போடுறோம். இது இன்னொரு போடுறோம் பாருங்களேன், CO NH3 6, இது 3+ அயான். இது போல நிறைய சொல்லிட்டே போகலாம். Cr H2O 6 போட்டு 3+. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் அயான் பேர். இதெல்லாம் பாருங்க என்ன இருக்கும்னா மெட்டல் அயான் இருக்கும், கோபால்ட், குரோமியம் அயன். இதெல்லாம் என்ன, நம்ம டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் தான் இந்த காம்ப்ளெக்ஸ். ஏன் இதுக்கு பேர் காம்ப்ளெக்ஸ்? காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சர் இருக்கு, நம்ம அடுத்த சாப்டரில் படிக்கணும். இதை ஃபார்ம் பண்ணுறது இதுதான். இதுக்கு 2 ரீசன் சொல்கிறோம். அந்த ரீசன் என்ன, அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் அடுத்த சாப்டரில் படிக்கணும். என்னென்னா இந்த டிரான்சிஷன் மெட்டல் அயான்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த கோபால்ட், குரோமியம், அயன், காப்பர், இதெல்லாம் பார்த்தோம்னா அந்த அயான்ஸுடைய சைஸ் பேருன்னா ஸ்மாலர் இன் சைஸ். ஸ்மாலர் சைஸ் ஆஃப் த அயான்ஸ் அண்ட் ஹை charge density, high positive charge density. அதாவது இந்த பாசிட்டிவ் சார்ஜ் டென்சிட்டினா இந்த சார்ஜை சொல்லுவோம். நியூக்ளியஸில் இருக்க புரோட்டானுடைய நம்பரை சொல்லுவோம். இந்த சைஸுக்கும் சார்ஜுக்கும் உள்ள ரேஷியோ வச்சு சொல்கிறது. ஸோ இது எப்படிங்களேன், ஸ்மாலர் சைஸ் அண்ட் ஹை பாசிட்டிவ் சார்ஜ் டென்சிட்டி ஆஃப் த டிரான்சிஷன் மெட்டல் அயான்ஸ். இதுக்கு காரணம் நான் அடுத்த சாப்டரில் சொல்கிறேன். இந்த காரணம் மட்டும் தெரியுங்க. இன்னொன்று, they possess vacant d orbitals. Vacant d orbitals. இந்த மெட்டல் அயான்ஸ்ல தான் d orbitals வேகண்டா. எதுக்காக பார்த்தோம்னா இந்த H2O NH3 CN இதுக்கெல்லாம் பேர் லிகண்ட். இந்த வார்த்தையை நெக்ஸ்ட் சாப்டர்ல படிக்கலாம். லிகண்ட் பேரு. இதெல்லாம் என்ன பண்ணும்னா ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். பேர் ஆஃப் எலக்ட்ரானை டொனேட் பண்ணும்போது வாங்கி வச்சுக்கணும். வாங்கி வச்சுக்கிறதுக்கு என்ன வேணும், ஆர்பிட்டால் வேணும். ஒரு ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான் இருக்கு. என்னவா இருந்தால் வாங்கி உள்ள வச்சுக்க முடியும், வேக்கண்ட் ஆர்பிட்டால். ஸோ வேக்கண்ட் டி ஆர்பிட்டால் மெட்டல் அயான்ஸில் இருக்கும் பொழுது they readily accept pair of electron. ஒரு pair of electron accept பண்ணி bond ஃபார்ம் பண்ண அதுக்கு பேர் தான் கோஆர்டினேஷன் பாண்ட். கோவேலன்ட்லி ஒரு டைப்பு. ஸோ இங்கே இந்த மெட்டலுக்கும் லிகேண்ட்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இதுக்கும் பார்த்தோம்னா கோஆர்டினேட் பாண்ட் இருக்கும். கோஆர்டினேட் பாண்ட். கோஆர்டினேட் பாண்ட்னா என்ன, 2 ஸ்பீஷீஸ் இருக்கும். ஒன்லி 1 ஸ்பீஷீஸ் ஸ்பேர் pair of electron பட் ஷேர்டு பை போத். கேள்விப்பட்டோம். ஸோ இந்த கோஆர்டினேட் பாண்ட் ஃபார்ம் ஆகிறது தான் காம்ப்ளெக்ஸ். கோஆர்டினேட் பாண்ட் ஃபார்ம் ஆகணும்னா ஒன்று எலக்ட்ரானை டொனேட் பண்ணணும், இன்னொன்று அக்செப்ட் பண்ணணும். கோஆர்டினேட் கோவேலன்ட் பாண்ட் வரணும், அதுக்கு பேர் கோஆர்டினேட் பாண்ட். ஒன்று டோனார், அக்செப்டார். இதில் டோனார் எது, லிகேண்ட். என்ன பண்ணோம், பேர் ஆஃப் எலக்ட்ரானை வச்சுக்கணும். சரி இது விடுங்க, இது H2O NH3 CN இதெல்லாம் கொடுக்கறத வாங்கணும். எப்போ வாங்க முடியும், பாசிட்டிவ் சார்ஜ் நிறைய இருந்தால் தான் எலக்ட்ரான் அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மெட்டல்ஸ்க்கெல்லாம் இப்போ தான் சொன்னேன், தே ஹேவ் ஹை பாசிட்டிவ் சார்ஜ் டென்சிட்டி. ஸோ ரெடிலி அட்ராக்ட் த பேர் ஆஃப் எலக்ட்ரான். ஆச்சுங்களா, ரைட்டு. ரெடிலி அட்ராக்ட் பண்ணும்போது சார்ஜ் மட்டும் இல்லை, சின்னதாக இருக்கணும். சின்னதாக இருக்கும்போது என்ன ஆகும்னா நியூக்ளியஸ் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணும். ஸோ அந்த எலக்ட்ரான் பேரை லிகேண்ட் டொனேட் பண்ணும்பொழுது H2O NH3 CNலாம் டொனேட் பண்ணும்போது டொனேட் பண்ணுறதுக்கு அது ரெடி, வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். வாங்கிறதுக்கு என்ன வேணும், சார்ஜ் அதிகமாக இருக்கணும், சின்னதாக இருந்தால் தான் ஈஸியாக வாங்க முடியும். வாங்கிறதுக்கு அடுத்த வேலை என்ன வேணும், காலியான ஆர்பிட்டால் இருக்கணும், அப்போ தான் வாங்கி வச்சுக்க முடியும். அப்போ தான் கோஆர்டினேட் பாண்ட் வரும். அதுதான் இது. ஸோ இதுதான் காம்ப்ளெக்ஸ். இந்த 2 கண்டிஷனுமே
டி பிளாக் டிரான்சிஷன் மெட்டல்ஸ்ல இருக்கிறதுனால they readily form complex. இதனுடைய டீட்டெயிலாம் நம்ம அடுத்த சாப்டரில் நிறைய படிக்கலாம். ஸோ இதுதான் ஃபார்மேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ். ஸோ நம்ம முக்கியமாக லாஸ்ட்ல இருந்து போனோம்னா இந்த ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸில் ஃபார்மேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ், ஃபார்மேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்ட்ஸ், ஃபார்மேஷன் ஆஃப் அல்லாய், இந்த 3 ஃபார்மேஷன் ஒரு செட் படிக்கும். ரீசன் கேட்பாங்க இது why டி பிளாக் எலிமெண்ட்ஸ் ஃபார்ம் அல்லாய் அல்லது காம்ப்ளெக்ஸ் ஆர் டிரான்சிஷன் காம்பவுண்ட்ஸ் சொல்லி இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்ட்ஸ் சொல்லி. அடுத்தது why they show catalytic property கேட்பாங்க. மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி வரும்போது பேராமேக்னெட்டிக்காக இருக்குது, டயாமேக்னெட்டிக்காக இருக்குது, அதெல்லாம் விட ஏன் இது பேராமேக்னெட்டிக், ஏன் இது டயாமேக்னெட்டிக், எதெல்லாம் பேராமேக்னெட்டிக், எதெல்லாம் டயாமேக்னெட்டிக், அருமையான இடம் கேட்கும். இதுக்கு முன்னாடி நம்ம படித்தது ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல், அது ரொம்ப டீப்பாக படிக்க வேண்டாம், அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் பாருங்கள், நான் கிளாஸில் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தது ஆக்சிடேஷன் ஸ்டேட், அதில் நான் சொன்னேன் அதோட ரீசன்ஸ் மெயினாக படிக்கணும், எதெல்லாம் ஸ்டேபிள் அந்த மாதிரி இருக்கிற கொஷின்ஸ்லாம் கொடுக்குறேன், அதில் பாருங்கள். ஸோ இந்த 7 வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டி பிளாக் எலிமெண்ட்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஷோன் பை டி பிளாக் மெட்டல்ஸ் ஒன்லி, நாட் பை அதர் பிளாக் எலிமெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி படித்தது யூஷுவல் என்னென்ன மெட்டாலிக் கேரக்டர், அட்டாமிக் அயனிக் ரேடியை, அயனைசேஷன் இருந்துச்சு, இது யூஷுவல். இந்த 3 இந்த 7 இதுதான் ஜென்ரல் ட்ரெண்ட்ஸ் இன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ டி பிளாக் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறதோட இந்த இதை முடிக்கிறோம் நம்ம. இப்போ இதுக்கு அடுத்தது வந்து இந்த சில காம்பவுண்ட்ஸ் ஆஃப் அ டி பிளாக் மெட்டல்ஸ் அதெல்லாம் படிக்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பார்க்கலாம். தேங்க்யூ.